ஒரு போலி நிதி ஆலோசனை நிறுவனம் முதலீடு வங்கிக் கடன் மேலாண்மை சேவைகளை வழங்குவதாக கூறி அரசு ஊழியர்கள் உட்பட 22 பேரிடம் 19.9 மில்லியன் ரிங்கிட்டை மோசடி செய்துள்ளது. மோசடிக்குள்ளானவர்கள் வங்கிகளில் இருந்து தனிப்பட்ட கடன்களை பெற்று அந்த பணத்தை அந்த நிறுவனத்திடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர். ஆனால் பின்னர் அவர்களுக்கு 40% வரை மறைமுக கட்டணங்கள் விதிக்கப்பட்டன. மோசடிக்குள்ளானவர்களில் ஒருவர் 1.2 மில்லியன் ரிங்கிட்டை இழந்ததாகவும் தற்போது வங்கிக் கடனில் சிக்கி தவிப்பதாகவும் தெரிவித்தார். மற்றொருவர் அந்த நிறுவனம் நடத்திய மாதாந்திர நிதி வகுப்புகள் நம்பிக்கையை பெறுவதற்கான ஒரு தந்திரம் மட்டுமே என்று கூறினார். இந்த மோசடிக்கு பின்னால் உள்ளவர்களை குற்றவியல் சட்டம் பிரிவு 420 கீழ் விசாரித்து நீதியின் முன் நிறுத்தும்படி மலேசிய மனித உரிமைகள் அமைப்பு MHO காவல்துறையை கேட்டுக்கொண்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.